கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். டேட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 10லேருந்து 12 டேட்ஸ் சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் சுகர், 150 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையில் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ ஒரு 50 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணி வச்சுக்கல டேட்ஸு, ஸோ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாவையும் கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நமக்கு நட்ஸ் வந்து தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ். நான் வந்து மெலன் சீட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.